ஓகே, நேச்சுரல் வெஜிடேஷன் வந்து அதோடைய டெஃபினிஷன். ஓகே, நேச்சுரலி க்ரோன் ஆன் எர்த் சர்ஃபேஸ், அதெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நேச்சுரல் வெஜிடேஷன். ஓகே, இது எப்படி ஃபார்ம் ஆகுது இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா, திஸ் இஸ் a ரிசல்ட் ஆஃப் climate, soil and biotic influences. ஓகே, இதுதான் அதோடைய. நம்ம ஏற்கனவே சாயில் பத்தி பார்த்துருக்கோம், அதுலயும் சில விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ திஸ் இஸ் a ரிசல்ட் ஆஃப் climate. ஈவன் இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, as per the climate, as per the soil, as per the biotic influences அந்தந்த ஏரியா. ஓகே, ஸோ we are going to see that அந்தந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த நேச்சுரல். That is why it is called natural vegetation. Okay, it is natural. ஏன்னா அது result of climate, soil and biotic influences. Okay, forest natural vegetationல நமக்கு infact natural resourcesல ஒரு பெரிய விஷயம் நமக்கு forest. Okay, actually yes, as நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது one of the greatest natural resources. Okay, one of the greatest natural resources. But over the period of time, ஒரு முன்னால இருந்ததுக்கு இப்ப இந்த ஃபாரஸ்ட் கவரேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, yes, it is declined through centuries. It is declined. Why? The foremost thing, the first reason is population increase ஆயிட்டே போகுது. So the demand is also getting increased. Okay, so the vast areas of forests have been cleared for cultivation of crops. That's very important. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க இப்ப ரீசெண்டா நீங்க அந்த டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அமேசான் ஃபாரஸ்ட் பத்தி பார்த்தீங்கன்னா, it will be surprising. Sometimes it is shocking too. என்னன்னா, அது intentionally they are destructing the forest. அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் it is encouraging the destruction. அங்க ஜெயில் போல்சோனாரோடைய கவர்மெண்ட் is encouraging it அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நமக்கு it is shocking. ஏன்னா it emits oxygen. நமக்கு உலகம் முழுக்க நமக்கு ஒரு ஆக்சுவலா அமேசான் வந்து நமக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி நமக்கு. ஓகே, அது நம்மளை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கு. பட் that is being distracted. Okay, and அது ஒரு பக்கம், அது வந்து இன்டென்ஷனலா பண்றது. On the other side, the demand of overpopulation, அதுவும் ஒரு கல்டிவேட்டிங் ஏரியாவா அதை மாத்துறோம் நம்ம ஃபாரஸ்ட். ஓகே, இந்தியால 6,80,00,000 hectares ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா நம்முடைய டோட்டல் ஏரியால 20% இஸ் ஃபாரஸ்ட். நமக்கு 20% இருக்கா அப்படின்னு நமக்கு தோணலாம் நமக்கு. பட் when compared to the forest areas in most of the countries in the world, this is low. The percentage is low. Of course, அதுக்கு கீழே சில கண்ட்ரிஸ் இருக்குமானா இருக்கும். பட் இது ஒரு இந்த ரிசோர்சஸ் இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ். அதனாலதான் நாம we are comparing with the other countries who have more forest areas. Okay, in fact Indiaல இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இஸ் நாட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். சில ஸ்டேட்ல வந்து 60% வரைக்கும் ஏரியா அண்டர் ஃபாரஸ்ட் இருக்கு நம்ம இதுலயே. ஓகே, சம் ஸ்டேட்ஸ் ஹேவ் ஒன்லி 3%, just 3%. Okay, so the forest area is not evenly distributed. Okay, ஏன்னா these இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் we need to take it into account. நம்ம வந்து we should remember. Okay, when we write we should remember. Okay, இந்த பிக்சரை நீங்க கிளாஸ் முடிகிற வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே வாங்க. ஓகே, especially the color. Okay, you should remember natural vegetation, forest, and the kind and the types of forest. அதெல்லாம் பார்க்கும்போது please remember this. The difference is there. உங்களுக்கு அந்த கலர்லயே டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். எந்தெந்த ஏரியா அது எல்லாமே அதுல
இருக்கு. Okay. So the types of forests: tropical evergreen forests, okay, then tropical monsoon forests, shrub and thorn forests, desert vegetation, mangrove forest, mountain forest. Okay, the number 3 and 4 வந்து ஒரே கலர்ல தான் அங்க இருக்கும். ஓகே, இந்த shrub அப்படிங்கிறது scrub ரெண்டுமே ஒரே வேர்டு தான். ஓகே, indicates same forest. Okay, so the 3 and 4 will be in same color. அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நார்த் வெஸ்டர்ன் ஏரியா அதுல இருக்கும். ஓகே, anyway, let's start with the tropical evergreen forest. Actually, this is more important than other types. ஏன்னா இது ரிச், ஏன் ரிச் அப்படின்னு சொன்னா, இந்த ஏரியால annual rainfall is more than 200 centimeter. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோஸ்டல் on the left side Kerala, Karnataka, it goes up to Maharashtra coastal area. Okay, even on the right side நம்ம தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா இந்த நாகப்பட்டினம் அந்த ஏரியாலாம் annual rainfall is more. அந்த ஏரியால இந்த tropical evergreen forest இருக்குது பாக்குறோம் நம்ம. அண்ட் இன்னும் கொஞ்சம் மேல ஈஸ்டர்ன் சைடு மேல போனீங்க அப்படின்னு சொன்னா அஸ்ஸாம், ஒடிசா இதுக்கெல்லாம் அது இருக்கு. ஈவன் சம் பார்ட்ஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், அது எல்லாமே tropical evergreen forest. இங்க எல்லாம் annual rainfall is more than 200 centimeter. Of course, very dense forest இது எல்லாமே இந்த tropical evergreen forest. என்ன மாதிரியான ட்ரீஸ்? ரோஸ்வுட், ebony, rubber, bamboo. Actually, the bamboo is not utilized in a way it should be. Actually, நம்முடைய இந்த ரிசோர்ஸ் ஆஃப் பேம்பு நாம முன்னாடி இருந்தது, முன்னாடி இப்ப இருக்கிறத விட முன்னாடி அதிகமா இருந்தது. நீங்க முன்னாடி வந்து பேம்பு சேர் பார்த்துருப்பீங்க, பேம்பு டேபிள் பார்த்துருப்பீங்க, பேம்பு பிளேட்ஸ் எல்லாம். பட் இப்ப இல்ல. ஆக்சுவலா பிளாஸ்டிக்ஸ்க்கு போயிட்டோம். we are not able to move back. அதுல இப்ப நிறைய இப்ப கூட போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா, போன கிளாஸ்ல கூட பார்த்தோம், இந்த மஞ்சள் பை அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அதாவது இதுக்கெல்லாம் நம்ம மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஓகே, எதெல்லாம் குட் திங்ஸ் அதுக்கெல்லாம் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. எதெல்லாம் வந்து வேண்டாம், இதெல்லாம் பேட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மூவ்மெண்டா மாறி நமக்கு போகுது. ஓகே, ஸோ நீங்க அந்த ஏரியாஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், லோயர் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் அசாம் அண்ட் ஒடிசா, இது எல்லாமே tropical evergreen forest. நீங்க உங்க மேப்ல you can see that. Okay, keep the map. உங்க விஷுவல் இதை விட்டு போக விடாதீங்க. keep the map. Anyway, I am also trying to give the map in every slide, but still உங்க மைண்ட்ல அது இருக்கணும். ஓகே, so tropical monsoon forest, நீங்க அதை you can see, நீங்க அது டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஜம்மு காஷ்மீருக்கு கீழே ஆரம்பிக்கிறது, தட் இஸ் சம்வேர் இன் பஞ்சாப், ஹரியானால ஆரம்பிக்கிறது. இட் கோஸ் டவுன் அப் டு இந்தியன் ஓஷன் வரைக்கும் போகுது. பாக்குறீங்க இந்த ஏரியா, இந்த tropical monsoon forest, இதோடைய annual rainfall between 70 centimeter and 200 centimeter. இதை எம்சிக்யூல வரலாம். ஓகே, tropical monsoon forest பத்தி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்கும்போது இந்த annual rainfall will be important point. ஓகே, ஏன்னா tropical evergreen forestல 200 சென்டிமீட்டருக்கு மேல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் annual rainfall between 70 centimeter and 200 centimeter. ஓகே, இது அந்த evergreen forest விட கமர்ஷியலி மோர் இம்பார்ட்டன்ட். as the yield valuable timber, நிறைய மரங்களை வெட்டி எடுக்கிறது. நீங்க அடிக்கடி நியூஸ்ல படிப்போம்ல, நம்ம இந்த செம்மர கடத்தல்ல நிறைய பேர் மாற்றுறாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படிலாம் படிப்போம். ஏன்னா அதுக்கு வேல்யூ அதிகம், செம்மரத்துக்கான வேல்யூ அதிகம். ஓகே, அண்ட் ஆல்சோ டீக், சாண்டல்வுட், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, நீம், இந்த ட்ரீஸ் எல்லாம் இந்த tropical monsoon forestல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் இதுல. ஓகே, இது அஃப்கோர்ஸ் நீங்க அந்த
மேப் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஹிமாலயாஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது, ஜார்க்கண்ட்ல இருக்கு, வெஸ்ட் ஒடிசா, சத்தீஸ்கர், and eastern slopes of Western Ghats. Eastern slopes of Western Ghats na actually நீங்க அந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் நம்ம நல்ல ஒரு டார்க் கிரீன்ல இருக்கு இல்லையா, அதோடைய அதர் சைடு அதெல்லாம் நீங்க வெஸ்டர்ன் காட்ஸ் உடைய வெஸ்டர்ன் பார்ட் அது. ஓகே, ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் இந்த டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட் இருக்கு. தமிழ்நாடு ஆல்மோஸ்ட் இதுல கவர் ஆகுது. Okay, in the tropical monsoon forest. And remember, commercially more important in the tropical monsoon forest. Commercially more important. Okay. Those tropical monsoon forests, they are also called as deciduous forests. Okay. Yeah, during the spring and early summer, they shed their leaves. நம்ம ஏரியால நிறைய இருக்கிறதுனால நீங்க you must have seen this. Okay, so that is why they are called as deciduous forests. Okay, so another name. So the third one, shrub and thorn forest. Inga the annual rainfall is less than 75 centimeter. அது மட்டும் இல்ல, ஒரு லாங் ட்ரை சீசன் இதுக்கு இருக்கும். அதாவது ரெயின்ஃபால் இல்லாம ஒரு பெரிய ட்ரை சீசன் இருக்கும். ஓகே, the trees are scattered. ஒரு நம்ம ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல பார்க்க ஒரு பாயிண்ட் என்னன்னா வெரி டென்ஸ். இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது ஸ்கேட்டர்டா இருக்கும். பட் ஒன் திங், லாங் ரூட்ஸ். ஆக்சுவலா அந்த லாங் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் எவல்யூஷன். ஏன்னா தண்ணி இருக்காது, ஸோ தண்ணிய அந்த ரூட்ஸ் தேடி தான் போகணும். அப்ப ஓகே, இது ஒரு நேச்சுரல் எவல்யூஷன் இது. ஸோ லாங் ரூட்ஸ் என்னன்னா தண்ணி எங்க இருந்துனாலும் எடுத்துக்கணும். அது இன்னும் கொஞ்சம் கீழே போகணுமா, இன்னும் கொஞ்சம் கீழே போய் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு எவல்யூஷன்ல இந்த லாங் ரூட்ஸ். அதுக்கு காரணம் அந்த ட்ரை சீசன், ரெயின்ஃபால் கம்மியா இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் அங்க அந்த shrub and thorn forestல நாம பார்க்கலாம். நம்ம இந்த கைண்ட் ஆஃப் ட்ரீஸ், பிளான்ட்ஸ் எல்லாம். டெசர்ட் வெஜிடேஷன். ஓகே, ஏரியா ஆல்மோஸ்ட் சேம். ஓகே, சிமிலர். அதனாலதான் அத ஒரே கலர்ல மேப்ல கொடுத்துருக்குது. ஓகே, ரெயின்ஃபால் இஸ் லெஸ் தென் 25 சென்டிமீட்டர். அகெயின் இங்க இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாம் லாங் ரூட்ஸ் இருக்கு. ரீசன் இஸ் சேம். ஏன்னா அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் கம்மி. இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் கீழே போய் எடுக்கணுமா, அந்த ரூட்ஸ் போய் தேடி எடுத்துக்கொண்டு இது ஒரு எவல்யூஷன். ஓகே, ஏரியாஸ் பார்த்தோம் சொன்னா ராஜஸ்தான், கட்ச், சௌராஷ்டிரா. அந்த கட்ச் அண்ட் சௌராஷ்டிரா போத் இன் குஜராத். ஓகே, ஸோ இதுதான் டெசர்ட் வெஜிடேஷன் இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகே, கன்சர்வேஷன் வரும்போது we should conserve all the types of forest. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நமக்கு வெரி டென்ஸ் நிறைய கிடைக்குது, இல்ல டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட்ல தான் இட் இஸ் கமர்ஷியலி நமக்கு more important, beneficial நமக்கு. So we should concentrate on tropical monsoon forest. அப்படின்னா இல்ல. When it comes to save the forest, we should save every kind of forest. That includes desert forest. Okay, and mangrove. The mangrove forest நமக்கு மைண்ட்ல வர்றது சுந்தர்பன்ஸ். ஓகே, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய அந்த சுந்தர்பன்ஸ் தான் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துல வரக்கூடிய ஒண்ணு. ஓகே, அதாவது கோஸ்டல் ஏரியா. அதான் கோஸ்டல் ஏரியா, நாட் ஆல் த கோஸ்டல் ஏரியா, பட் ஆக்சுவலா ஒரு ஃப்ளட்டட் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியால தான் அது இருக்கும் ரொம்ப. ஓகே,
இன்ஃபேக்ட் தண்ணி குறையும் போது அந்த ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். தண்ணி குறையும் போது இந்த ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சுவலா பார்க்க முடியும். ஓகே, அண்ட் some of these are dense and they are impenetrable. நுழைய முடியாத அளவுக்கு, நாம உள்ள நுழைய முடியாத அளவுக்கு டென்ஸ். ஓகே, எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா கேஞ்சஸோட டெல்டா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் ஆல்சோ காவேரி. ஓகே, இங்க எல்லாத்துலயுமே இருக்கு. எந்தெந்த ரிவர்லாம் அதாவது abundance of water அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிறைய, அதாவது பெரிய அளவுல ஃப்ளட், அந்த மாதிரியான இடத்துல இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்ம we are able to see. ஓகே, மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஓகே, ஆக்சுவலா இதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதை வந்து எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா டிக்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, அதாவது மேல போக போக டெம்பரேச்சர் குறையுது. ஓகே, இன்ஃபேக்ட் இது கேன் ரெண்டு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படியே டிவைட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஜியோகிராபிக்கலி அது ஒன்றும் அதுல வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ். ஜியோகிராபிக்கலி ஒன்னு ஹிமாலயன் ரேஞ்சஸ், த செகண்ட் ஒன் இஸ் பெனின்சுலர் பிளாட்டோ அண்ட் ஹில் ரேஞ்சஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் அங்கே நீங்க பார்க்கலாம் அதை. ஓகே, என்ன அப்படின்னா, பட் ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல பிட்வீன் த ஹைட்ஸ் ஆஃப் 1000 மீட்டர் அண்ட் 2000 மீட்டர்ல இந்த இதை பார்க்க முடியுது நமக்கு. ஓகே, ஹிமாலயாஸ். ஓகே, அண்ட் அங்க என்ன மாதிரியான இந்த பைன்ஸ், இந்த மாதிரியான ட்ரீஸ். ஓகே, பைன் ட்ரீஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரியான ட்ரீஸ் எல்லாம் அங்க ஹிமாலயாஸ்ல நிறைய பார்க்க முடியுது. இங்க கீழே அது ரெண்டா பிரிக்கிறோம்ல, அதுல அந்த பெனின்சுலர் இந்தியால வெஸ்டர்ன் காட்ஸ், விந்தியாஸ் அண்ட் நீல்கிரிஸ். ஓகே, இங்க இந்த மவுண்டன் ஃபாரஸ்ட் எல்லாம் நம்ம we can see. ஆல்சோ இந்தியா அப்படின்னாலே அந்த இந்தியா சாத்புரா ரேஞ்ச் ஆல்சோ அதுல நீங்க மவுண்டன் ஃபாரஸ்ட். அண்ட் சில புக்ஸ்ல மவுண்டன் ஃபாரஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்க இந்த if you go back and see the map, அதுல கூட மவுண்டன் ஃபாரஸ்ட் தான் இருக்கும், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, மவுண்டன் ஃபாரஸ்ட்னா ஈகோசிஸ்டம் தட் எக்ஸிஸ்ட் இன் மவுண்டன், அதுதான். ஓகே, ஸோ நீங்க கன்ஃபியூஸ், இந்த ஷ்ரப் அப்படிங்கிறதும் ஸ்க்ரப் அப்படிங்கிறதும் அங்க ஒண்ணு. அதே மாதிரி இங்க மவுண்டன்ங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, ஜியோகிராபிக்கல் டேர்ம்ல அது மவுண்டன்னா ஈகோ சிஸ்டம் தட் எக்ஸிஸ்ட் இன் மவுண்டன் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த ஃபாரஸ்ட் தாண்டி, ஓகே, இந்த ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ்ங்கிறத தாண்டி வாட் வி ஹாவ் டு சி இஸ் கிராஸ் லேண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, நம்ம ஏற்கனவே இந்த சாயில் கன்சர்வேஷன்ல கிராஸ் உடைய ரோல் பார்க்கணும். ஓகே, அண்ட் அங்கேயும் 2 டைப்ஸ். ஓகே, ஒன்னு லோ லேண்ட் கிராசஸ், ஓகே, இன்னொன்னு அப்லேண்ட் கிராசஸ். ஓகே, இந்த லோ லேண்ட் கிராசஸ் எங்க நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா, அகெயின் ரெயின்ஃபால் பிளேஸ் அ ரோல் இங்கேயும். ஓகே, ரெயின்ஃபால் பிட்வீன் 30 சென்டிமீட்டர் டு 200 சென்டிமீட்டர்ஸ் அது லோ லேண்ட் கிராசஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஆல்சோ டியூரிங் தி சம்மர் யூ ஹேவ் ஹை டெம்பரேச்சர் இங்க இந்த லோ லேண்ட் கிராசஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல. ஓகே, எதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னா கேட்டில் ப்ரீடிங்க்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஓகே, இதோட நீங்க எங்க இந்த லோ லேண்ட் கிராசஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பீகார் அண்ட் நார்த் வெஸ்ட் அஸ்ஸாம். ஓகே, இந்த கேட்டில் ப்ரீடிங் அப்படிங்கிற போது லோ லேண்ட் கிராஸ்னா அது பிளைன்ஸ். ஓகே, ஸோ நேச்சுரலி கேட்டில் ப்ரீடிங்க்கு அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்லாண்ட உள்ள. ஓகே, பட் அப்லாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா
அது வந்து 1000 மீட்டருக்கு மேல 1000 மீட்டர்ஸ்க்கு மேல அது இருக்கு. ஹிமாலயாஸ் அங்க இருக்கு. இதே மாதிரி இங்க கர்நாடகா வெஸ்டர்ன் காட்ஸ், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் அது இருக்கு. ஓகே. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டவுன் சவுத்ல சில இடங்கள்லையும் இந்த அப்லாண்ட் கிராஸ், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்லயே டவுன் கீழே மேபி கேரளா, தமிழ்நாடு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சில இடங்கள்லையும் இந்த அப்லாண்ட் கிராசஸ் நம்ம பார்க்க முடியுது. ஓகே. இதுல இந்த ஃபாரஸ்ட்லயே இந்த இன்னும் 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எக்ஸாம் ஓரியன்டாகவும் ரொம்ப பொட்டன்ஷியல் கொஸ்டினாகவும் இருக்கும். ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். ஓகே. இந்தியாவில் half of the forest land has been declared as reserved forest. Half of the forest land has been declared as reserved forest. Okay. They are permanent forest. You cannot distract. இது வேற பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்ண கூடாது. ஓகே. ஏன்னா அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் டு கன்சர்வ் த ஃபாரஸ்ட். வி cannot do that. ஓகே. ஆக்சுவலா இந்த ஏரியா கன்சிடர் மோஸ்ட் வேல்யூபிள். அதாவது கன்சர்வேஷன் ஃபாரஸ்ட்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, தீஸ் ஏரியாஸ் ஆர் கன்சிடர் more valuable. Okay, so they have been declared as reserved forest. Okay. The second point is the protected forest. 1/3 of the forest area is protected forest. Okay. This is declared by the forest department. இங்க ரொம்ப ஒரு முக்கியமான கண்டிஷன் இங்க என்ன அப்படின்னா, the felling of trees are not allowed. இங்க இந்த protected forestல ஒரு பக்கம் நம்ம அந்த ஃபாரஸ்ட்லயே more valuable, ஏன்னா they yield more timber அப்படின்னு பாக்குறோம் நம்ம. ஓகே. பட் on the other side felling of trees are not allowed பாக்குறோம் protected forest. அதுவும் பண்ணக்கூடாது. அது 1/3 of the forest area has been declared as protected forest. Okay. This is to protect this is to conserve the natural resources. Okay. ஏன்னா ஃபாரஸ்ட் வந்து ஒரு பெரிய நேச்சுரல் ரிசோர்ஸ். நம்ம அதை we should conserve, we should save. அதனால இந்த 2 பாயிண்ட், ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட், half of the forest land has been declared as reserved forest. Okay. They are called as permanent forest. Protected forest, 1/3 of the forest area has been declared as protected forest. India felling of trees are not allowed. Okay. Actually, why do we protect forests? Of course, first thing again, நீங்க valuable timber, நீங்க ஒன்னும் இல்லை, ஈவன் இப்ப நீங்க ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்க, again you need timber. ஒரு டேபிள் வச்சிருக்கீங்க, you need timber. எல்லாமே கமர்ஷியல் யூஸுக்கு ஒரு பெரிய ரெக்குவயர்மெண்ட் நமக்கு அந்த டிம்பர். ஓகே. அதே மாதிரி நீங்க அதாவது ஹனி, ஸ்பைசஸ், இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற இடம் வந்து ஃபாரஸ்ட். அண்ட் ஆல்சோ மெடிசின்ஸ், நேச்சுரல் மெடிசின்ஸ். என்ன, நீங்க எல்லாரும் ராமாயணத்துல எல்லாரும் வாங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு நீ போய் அந்த மூலிகையை கொண்டு வா அப்படின்னு ஆஞ்சநேயர் அனுப்பி அவர் மூலிகையோட வந்து இறங்கினார் இல்லையா? ஓகே. அந்த மாதிரியான ஹெர்ப்ஸ், மெடிசின்ஸ் நமக்கு அங்க இருக்கு. ஓகே. ஆல்சோ இந்த ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து டொமஸ்டிக் யூஸ் மட்டும் இல்லாம we are exporting it. Okay. So we get foreign currency. We get foreign currency through the exports. Okay. And dairy farming ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ கிராஸ் லேண்டை பத்தி படிச்சோம் நம்ம. கேட்டில் ப்ரீடிங்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அந்த லோ லேண்ட் கிராசஸ் நம்ம பார்த்தோம் நம்ம. ஓகே. அதே மாதிரி நிறைய ஃபாரஸ்ட்
ஏரியா டூரிஸ்ட் சென்டர் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த பழைய டாபிக் சாயில் கன்சர்வேஷன், சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்றதுல ஃபாரஸ்டுடைய ரோல் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது மாதிரி ஒரு நேச்சுரல் ஹேபிட்டட் அது. ஓகே, இன்ஃபேக்ட் ஃபார் ட்ரைபல்ஸ், ஃபார் அனிமல்ஸ், ஃபார் பேர்ட்ஸ். அதனாலதான் நம்ம சில ஏரியாவை ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? டு ப்ரொடெக்ட் தீஸ் ட்ரைபல்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஓகே, இன்னொன்னு நம்முடைய எனர்ஜி நீட்ஸ், நம்ம கண்ட்ரியுடைய எனர்ஜி நீட்ஸ்ல the forest meet 40% of the energy needs. So with all these points, forest நமக்கு very important. Okay, so we need to conserve. Okay, conserve எப்படி? அது ஏன் நமக்கு? ஓகே, இந்த சாயில் எரோஷனை அது கண்ட்ரோல் பண்ண முடியும். அன்சர்டனிட்டி இன் ரெயின்ஃபால், நீங்க ஃபாரஸ்ட டிஸ்ட்ராய் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அன்சர்டனிட்டி இன் ரெயின்ஃபால் வரும். அதே மாதிரி ஃப்ளட்ஸ், ரெக்கரிங் ஃப்ளட்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 இது எதுக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, டு செக் டீஃபாரஸ்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ். அது எதுக்கான நான் ஃபாரஸ்ட்ரி பர்பசஸ். ஓகே, இட் வாஸ் நாட் ரீபிளான்டேஷன். அது நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்காக அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை யூஸ் பண்றதுக்கு, அதை டீஃபாரஸ்ட் பண்றது. ஓகே, அதை செக் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. அண்ட் இன் 1988 the act was amended. எதுக்காக அமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, the amendment prescribed severe punishment to violators. Okay, and every country should have forest policy. And there are countries and forest policy இல்லாம கூட சில கண்ட்ரிஸ் இருக்காங்க. பட் இந்த ஃபாரஸ்ட் பாலிசிஸ் எப்படி இருக்கு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அப்படிங்கிற அந்த ஸ்டடியில these 3 countries stand out தி பெஸ்ட்னு சொல்றாங்க. ருவாண்டா, காம்பியா, யூஎஸ்ஏ. அஃப்கோர்ஸ் யூஎஸ்ஏன்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி, powerful country, but the small countries, Rwanda and Gambia, the study says that they have the best forest policies. Okay, we need to study more on these aspects. Okay, India பொறுத்த வரைக்கும் national forest policy 1894 தான் வந்து it was developed, the policy to conserve forests. Okay, and it was modified and updated in 1952 and 1988. Okay, we have that, and very few countries have the forest policy. Actually, ஒரு பெரிய நேச்சுரல் ரிசோர்ஸ், அது கன்சர்வ் பண்ணணும், அது நம்ம ஏன் பண்ணணும், ஏன் இம்பார்ட்டன்ட் எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் ஒன்லி ஹேவ் தேர் ஓன் ஃபாரஸ்ட் பாலிசிஸ். ஓகே, பட் இந்த ஃபாரஸ்ட் பாலிசியில ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, bring 33% of the area in the country under forest area ன்னு சொல்றேன். ஓகே, இப்ப நமக்கு வந்து ஒன்லி 20% இப்ப நமக்கு. ஓகே, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த பாலிசியில நமக்கு என்ன, மெயின்டைன் என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி, ஓகே, அது ஒரு மெயின் அப்ஜெக்டிவ். அது மாதிரி நம்மளுடைய பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபாரஸ்ட் பாலிசிஸுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே செக் த சாயில் எரோஷன். ஓகே, அதே மாதிரி எப்படி இந்த நம்ம வந்து 33% ஆக்கணும், இப்ப 20% இருக்கு, 33% ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்க்ரீஸ் த ஃபாரஸ்ட் கவர். எப்படி? சோசியல் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி. அதுக்கான மெத்தடாலஜியும் அந்த பாலிசி சொல்லுது. ஓகே, இன்னொன்னு நமக்கு என்ன ரொம்ப யூஸ் ஆகுது, டிம்பர் யூஸ் ஆகுது.
So increase the productivity of timber, fuel, and fall from the forest. அங்கிருந்து the production எல்லாத்தையும் increase பண்ணும். அப்படின்னா more plantation எல்லாம். Okay. And very importantly, involve women to encourage planting trees and stop felling of trees. Women involve பண்ணணும் அப்படின்னா ஏன்னா they take more involvement in conserving the natural resources. So இதெல்லாம் நம்ம national forest policy உடைய objectives, main objectives நம்ம பார்க்கலாம் நம்ம. Okay. Why do we need to conserve natural resources? Okay, you need to list out the points. Okay, this is to maintain ecological balance for supporting life. Namma life support பண்றதுக்கு ecological balance is very important. அதை maintain பண்ணணும் அப்படின்னு சொன்னா we need to conserve natural resources. ஒரு செல்ஃபிஷா கூட நீங்க யோசிக்கலாம், சுயநலமா கூட யோசிச்சா கூட this is to be done. எதுக்கு? நாம நல்லா இருக்கணும். ஓகே, and to preserve different kind of species. நிறைய நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஓகே, even animals, birds எல்லாத்தையும் சேர்த்துதான். And to make the resources available for present and future generation. நம்ம சொல்றோம்ல நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, நமக்கு அது வந்து ஈவன் கமர்ஷியலி நமக்கு பெனிஃபிஷியல் அப்படிலாம் சொல்றோம் நம்ம. ஸோ இந்த ரிசோர்சஸ் ஷுட் பி அவைலபிள் ஃபார் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஸோ we need to conserve natural resources. Okay, very importantly, to ensure the survival of human race. The natural resources இருந்தாதான் we the humans can survive. So to ensure the survival of human race, we need to conserve natural resources. These are the points. Suppose when you are asked to list out the points, you need to list out these points or descriptive. Okay. இது இந்த conserving the forest, conserving the natural resources அப்படின்னா இந்த movement should come into your mind. Chipko movement. Okay, hug the trees. அதாவது இது ஒரு kind of protest. Don't cut the trees அப்படிங்கிறது அது எப்படி ஒரு form of protest. Okay, actually this was started in 1970s. In fact, Chipko Andolan movement, Andolanna movement. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட ஃபார்மர்ஸை பத்தி சொல்லும் போது சொன்னார் அண்டோலன் ஜீவிஸ் அப்படின்னு. அதாவது போராட்டத்திலேயே அவங்க வாழ்றவங்க அப்படின்னு சொல்லி அவரு நம்ம கிண்டலா சொன்னாரு அண்டோலன் ஜீவிஸ் அப்படின்னு சொல்லி. அண்டோலன்னா ஒரு ஸ்ட்ரகிள். ஓகே, சிப்கோ அண்டோலன் மூவ்மெண்ட். ஓகே, சிப்கோ மூவ்மெண்ட் சொல்லலாம் நீ. அதாவது 1973ல சாண்டி பிரசாத் பட் அவர் தான் அந்த இது ஆக்சுவலா திஸ் வாஸ் இன் உத்தரகாண்ட் ஏரியா. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் இந்த மூமெண்ட்டை, இந்த சிப்கோ மூமெண்ட்டை இது பண்றாரு. பின்னாடி சுந்தர்லால் பகுனாலாம் வராரு. ஓகே, என்ன அப்படின்னா இந்த மரங்களை வெட்ட வேணாம் அப்படிங்கிறத ஒரு பெரிய டிமாண்ட். அந்த மரங்களை வெட்டுறதுங்கிறது என்னது? டீஃபாரஸ்டேஷன். ஓகே, ஃபாரஸ்ட் ஏரியாவை டீஃபாரஸ்ட் பண்ற பிளான் அது. ஸோ தே அப்போஸ்ட் இட். பட் கவர்மெண்ட் வந்து அதை கேட்கலன்னு உடனே இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரொட்டஸ்டுக்கு போறாங்க. இது வந்து அக்ராஸ் த வேர்ல்டு ஒரு அட்டென்ஷன் கிடைச்சது இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரொட்டஸ்ட்ல. ஓகே, முதல்ல இட் ஸ்டார்டட் வித் ஸ்மால் குரூப் ஆஃப் வில்லேஜஸ். ஸ்மால் குரூப் ஸ்டார்ட் பண்றாங்க. தே ஹெல்ப் த ட்ரீஸ் டு சேவ் தம். But when the world came to know about the form of protest, world attention கிடைக்குது. ஓகே, of course இந்த மாதிரியான protest is not new. இது வந்து திடீர்னு ஸ்டார்ட். இதுக்கு முன்னாடி 19th centuryல அந்த கஜ்ரி ட்ரீஸ் வெட்டும் போது விஷ்ணோய்ஸ்ங்கிறது அது ஒரு கம்யூனிட்டி அது. ஓகே, தே followed this form of protest. Okay, அதைத்தான் பின்னாடி சிப்கோ மூவ்மெண்ட் எடுத்துக்குது. ஓகே, பட்
after days of protest, the government இவங்களுடைய டிமாண்டை ஏத்துக்கிறாங்க. ஓகே, எந்த கம்பெனிக்கு மரங்களை வெட்டுறதுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாங்களோ அந்த ஆர்டரை கேன்சல் பண்றாங்க. ஓகே, அண்ட் ஒரு காந்தியன் ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட். ஓகே, நான் வயலன்ஸ், ஹகிங் த ட்ரீஸ். ஓகே, இன்ஃபேக்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட் நிறைய, அதாவது ஸ்பெஷலி ஹிமாலயாஸ் ஏரியாஸ்ல நிறைய வில்லேஜஸ்ல they followed this. In fact, இன்னைக்கு அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஓரளவு சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா the reason is in the movement. Okay, Sundarlal Bhaguna was very popular in the area. Okay, anyway, இது உங்க ரிவிஷனுக்கான கொஸ்டின்ஸ். இனிமே நான் இது உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன், பட் ஐ வில் புட் இட் அகெயின். ஏன்னா உங்களுக்கு போட்ட பிடிஎஃப்ல இந்த சிப்கோ மூவ்மெண்ட் இருந்திருக்காது. ஓகே, அது பின்னாடி நான் ஆட் பண்ணது. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் ஃபார் ரிவிஷன் அதுலயும் இந்த ரைட் ஷார்ட் நோட் அண்ட் சிப்கோ மூவ்மெண்ட் இருக்காது. ஓகே, ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே பார்த்தது சாயில், அதையும் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்த்ததும் நம்ம ஆட் பண்ணிருக்கணும். அது நான் இதை மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் ரைட், டோன்ட் டைப், ப்ளீஸ் ரைட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சிருங்க. ஓகே, இன்னைக்கே முடிச்சுட்டு இமேஜ் எனக்கு அனுப்பி வைங்க. ஆக்சுவலா யூ டோன்ட் நீட் டு ரைட், ஒரு பெருசா எழுத வேண்டாம். ஓகே, இன்ஃபேக்ட் பாயிண்ட்ஸ் டாட் வச்சு பாயிண்ட்ஸா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 or 5, அதுக்கு மேல வேண்டாம். ஓகே, ஒரு இமேஜா மாத்தி எனக்கு நீங்க அனுப்புங்க. ஓகே, அண்ட் இந்த ஃபாரஸ்ட்க்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு மினரல் ரிசோர்சஸ். ஓகே, ஸோ வி டிவைட் மினரல் ரிசோர்ஸ் இன்டு 2, மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக். லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இந்த பக்கம் மெட்டாலிக்ல அயன், காப்பர், மேங்கனீஸ், பாக்சைட், கோல்டு. இந்த பக்கம் நான் மெட்டாலிக்ல மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம், பொட்டாஷ் அண்ட் gold. We just list few minerals. Okay, of course, the mineral resources, we need to see few minerals. கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கனாலே அயன் ஓர். இது ஒரு பேசிக் ரிசோர்ஸ். இந்த நம்ம கண்ட்ரியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அயன் ஓர் ரொம்ப பேசிக்கான ஒரு ரெக்வயர்மெண்ட். ஓகே, இன்ஃபேக்ட் சிவிலைசேஷன் பேக்போன் இந்த அயன் ஓர். ஓகே, வேர்ல்டுல இருக்கக்கூடிய டோட்டல் ரிசர்வ்ல 20% ஆஃப் தி அயன் டெபாசிட்ஸ் ஆர் வித் இந்தியா. ஓகே, ரஷ்யாவுக்கு அப்புறம் ரிசர்வ்ஸ்ல ஓகே செகண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப்டர் த ரிசர்வ்ஸ் ஆஃப் ரஷ்யா. ஸோ ரஷ்யா தான் அதிகம். Okay, they have more than us, but we have 20% of the iron deposits of the world's total resource. பெரிய ரிசோர்ஸ் நமக்கு. அண்ட் நீங்க பேக்போன் ஆஃப் சிவிலைசேஷன், எனி கண்ட்ரி அயன் ஓர் தான் அதோடைய ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு பேஸ். ஓகே, ஒரு பேசிக் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ அதனால அயன் ஓர் இஸ் வெரி, இந்தியாவில் எங்கெல்லாம் கிடைக்குது. யூ கேன் see the map. ஓகே, இந்த மேப்ல கிரீனா ஐடென்டிஃபை இருக்கிற ஏரியா எல்லாமே அயன் ஓர் அதிகமா கிடைக்கக்கூடிய இடம். ஓகே, அண்ட் தமிழ்நாட்டுல நெய்வேலி, பீகார் சப்ஜெக்ட்ல சிங்பூமும் சுந்தர்கரும், சத்தீஸ்கர்ல துர்கும் பைலாவும், கர்நாடகாவில் குதர்முக், சிக்மங்களூர், ஷிர்போகா. ஓகே, அண்ட் கோவால ரத்னகிரி பெல்ட். இது எல்லாமே அயன் ஓர் அதிகமா கிடைக்கக்கூடிய இடம். The second one is manganese. Okay, manganese உடைய deposit, actually not deposit, it's production of manganese la 5th position world la. And iron ore மாதிரியே வேர்ல்டுல இருக்க டெபாசிட்ஸ்ல மேங்கனீஸ் டெபாசிட்ஸ்ல 20% இந்தியால இருக்கு. ஓகே,
ரொம்ப மேஜர் யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா manganese dioxide is used for the manufacturing of dry batteries. எவரடி இனிப்போ எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல நீ பேட்டரி இந்த சென்ஸ் வெறும் பென் டார்ச் வால் கிளாக்ல போடுறது மட்டும் இல்லையா, பேட்டரிங்கிறது இட் இஸ் யூஸ்ட் ஈவன் ஃபேக்டரிஸ்ல பேட்டரிஸ் ஆர் யூஸ்ட். ஓகே, ஸோ ஒரு நம்முடைய டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான மினரல் ரிசோர்சஸ்ல எப்படி அயன் ஒரு இம்பார்ட்டன்ட் அதே அளவுக்கு மேக்னீசியம் நமக்கு இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகே, பாக்சைட். ஓகே, ஓர்னா தமிழ்ல யாராவது சொல்லலாமா? ஓர்னா என்னன்னு? தமிழ்ல தாதுன்னு சொல்லுவோம். பயன் ஓர்னா இரும்பு தாது. ஓகே, பாக்சைட்டுங்கிறது அலுமினியத்துடைய தாது பொருள் அது. ஓகே, பாக்சைட் எங்க இருக்கு? ஆக்சுவலா அந்த பாக்சைட் இருக்கக்கூடிய ஏரியால இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த நக்சல் டாமினேட்டட் ஏரியாஸ் அப்படின்னு நக்சல்ஸ் எங்க அதிகமா இருப்பாங்கன்னா அந்த பாக்சைட்ஸ் இருக்க ஏரியால நிறைய இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ரிசோர்ஸ் ரிச் ஏரியாஸ். அது அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ், அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸை ஆக்குபை பண்றதுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ட்ரை பண்ணும். ஸோ they even the people they also support Naxals in some way. Okay, அது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் அதுல. ஓகே, ஸோ இன்னொன்னு அது கொஞ்சம் ஃபாரஸ்டாகவும் இருக்கும். ஸோ அவங்க ஒழிஞ்சிக்கிறதுக்கும், ஏன்னா அவங்க வந்து they don't fight the authorities directly. ஓகே, ஸோ நீங்க இந்த பிலாஸ்பூர் சத்தீஸ்கர், ராஞ்சி ஜார்க்கண்ட், ரத்னகிரி மகாராஷ்டிரா, சம்பல்பூர் ஒடிசா, ஓகே, இந்த மாதிரி ஏரியா கிடைக்கிற இந்த ஓர் ஆஃப் அலுமினியம் கிடைக்கிற இடம், பாக்சைட் கிடைக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்டியாகவும் வந்து இருக்கும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அலுமினியம். உங்களுக்கு தெரியும் அலுமினியம் நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்றது பாக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். காப்பர். ஓகே, இது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி மிக்ஸ் வித் அதர் மெட்டல்ஸ் டு ஃபார்ம் அலாய்ஸ். அலாய்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கலப்பு உலோகம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து மிக்ஸ் பண்ணி அதர் மெட்டல்ஸோட மிக்ஸ் பண்ணி அலாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் ஸ்டெர்லைட். இந்த இன்ஃபேக்ட் யூ ஷுட் திங்க் ஓவர் ஆன் தட். ஏன் why did we refuse to have ஸ்டெர்லைட் ஃபேக்டரி அப்படிங்கிறது? ஏன்னா காப்பர் நமக்கு வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம் நம்ம. That can be mixed with other metals to form alloys and so on. Then why do we oppose? Raise that question. Okay, so then comes mica. Okay, this is the bad conductor of electricity. Okay, mica production la 60% in the world. Okay, mica production in the world la India contributes 60%. அதுல நம்முடைய இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஓகே, இது இருக்கக்கூடிய அதிகமா அவைலபிள் ஏரியாஸ் ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார் அண்ட் ராஜஸ்தான். ஆக்சுவலா நீங்க இந்த நான் லிஸ்ட் அவுட் பண்ண இந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அயன் ஓர், இப்படி அயன் ஓர், மேங்கனீஸ், பாக்சைட், காப்பர், மைக்கா, இது மட்டும் இல்ல, அதர் மினரல்ஸ் ஆல்சோ. நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறதுல ஆக்சுவலா தே பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆர் எக்கானமி. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் நீங்க ஆக்சுவலா ஈவன் இன்னைக்கு பேப்பர்ல நேமா இந்த ஹெல்த் இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கும். எனிதிங், அது எக்கானமியா இருக்கட்டும், ஹெல்த் இண்டெக்ஸா இருக்கட்டும், பாவர்ட்டியா இருக்கட்டும், ஹங்கர் இண்டெக்ஸா இருக்கட்டும், நம்ம பார்த்தோம்னா எந்த ஸ்டேட் எல்லாம் இந்த இண்டெக்ஸ்ல ரொம்ப கீழே இருக்கும், லைக் ஜார்க்கண்ட், லைக் பீகார், லைக் உத்தரப்பிரதேஷ், இங்க எல்லாம் அந்த மினரல் ரிசோர்சஸும் ரொம்ப ரிச்சா இருக்கிறதையும் பார்க்கலாம். ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர். யூ ஷுட் பாண்டர் ஓவர் தட். இது ஏன் இப்படி அப்படின்னு நீங்க வந்து
you should think over that. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ரிச் ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய ஏரியா மேக்சிமம் மேபி இப்ப நீங்க சில இடங்கள் இருக்கலாம், ஈவன் தமிழ்நாட்டில் கூட மினரல் ரிசோர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பட் எங்கெல்லாம் ரிச் அது இருக்கும், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க சத்தீஸ்கர்னு நம்ம பார்ப்போம். நம்ம சத்தீஸ்கர் இதுல பாத்தீங்கன்னா அயன் ஓர் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் துர்க், ஈவன் தட் பர்டிகுலர் ஏரியா இஸ் புவர். அந்த துர்க் நீங்க டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அது கூட அது ரிச் ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய ஏரியா, அது புவரா இருக்கிறதா. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலஹந்தியில ஹங்கர் டெத்ஸ் நம்ம பார்த்துக்கணும். முன்னாடி காலஹந்தி வாஸ் வெரி பாப்புலர் முன்னாடி, எதுக்கு? ஃபார் பேட் ரீசன்ஸ். பட் வை இஸ் தட் லைக் திஸ்? நீங்க ஒரு பாக்ஸைட் ரிச் ஏரியா ஏன் புவரா இருக்கணும்? ஸோ உங்க அனலைஸ் தட். ஒரு பாக்ஸைட் ஓவர் ஆஃப் அலுமினியம்னா இன்னைக்கு அது யூஸ் ஆகாத இடமே கிடையாது. பட் அந்த பாக்ஸைட் ரிச் ஏரியா இஸ் புவர். ஏன்? வை? நீங்க ரொம்ப ரொம்ப ஜெனரலா சொல்லுவாங்க, இந்தியா இஸ் ரிச் பட் இந்தியன்ஸ் ஆர் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க இது அது இன் ஜெனரல். இங்க ஒரு ரிச் ஏரியா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இப்ப காப்பர் எடுத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் இருக்கு. ஓகே, ஸோ வை இஸ் தட்? ஏன் அப்படிங்கிறது நீங்க ஈவன் மேங்கனீஸ் எடுத்துக்கோங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒடிசால அந்த ஏரியா புவரா இருக்கும். அதே மாதிரி பிளேசஸ் லைக் சத்தீஸ்கர்ல சில ஏரியாஸ், அந்த மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பார்டர்ல சிந்த்வாரா டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே புவர். மேங்கனீஸ்ல 5th பொசிஷன் இந்த வேர்ல்டு ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கு. நம்ம 20% நமக்கு மேங்கனீஸ் இருக்கு, 20% நம்மகிட்ட அயன் ஓர் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் எங்க அது அதிகமா இருக்கோ அங்க இருக்கக்கூடிய பீப்புள் ஆர் புவர். I think this is a very important question should be raised in your mind. Try to write some points on this. Okay, so நீங்க நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ்ல நம்ம சாயில், இப்ப நம்ம இன்னைக்கு நேச்சுரல் வெஜிடேஷன் பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, தென் மினரல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ரிவைஸ் ஆல் தீஸ். ஓகே, I think natural resources, I think except energy, I think I have covered நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து வரக்கூடிய செஷன்ஸ்ல